इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अस्मिन्नेव प्रथमे अधिकरणे अधुना गुरुमतं निरूप्यते। अस्मिन्नेव अधिकरणे गुरुमतम् आह। अथवा अध्यापनात् सिद्धेः नैवास्त्यध्ययने विधिः तेन पूर्वोत्तरौ पक्षौ प्रसाध्यावन्यहेतुभिः विधेयाध्यापनं सिद्ध्येत् बालस्यार्थधियं विना तेन निर्विषयं शास्त्रं निष्फलं चेत्युपेक्ष्यतां स्वतः प्राप्तार्थबोधस्य विवक्षानपनोदनात् विषयादिषु सम्पादं शास्त्रमारभ्यते ततः। अष्टवर्षं ब्राह्मणम् उपनयीत तम् अध्यापयीत इति अध्यापनं विहितम्। अत्र पश्यन्तु, किं भाट्टमते किं वाक्यं गृहीतम् अध्ययन विधायकत्वेन इत्युक्ते स्वाध्यायो अध्येतव्यः इति विधिः गृहीतः। एतैस्तु सः विधिः न गृह्यते, किन्तु अन्यः विधिः तदपि कीदृशः इत्युक्ते अध्यापन विधिः गृह्यते, न तु अध्ययन विधिः, अध्यापन विधिः। कः अर्थः? अष्टवर्षं ब्राह्मणम् उपनयीत इति वाक्यं वर्तते। तम् अध्यापयीत. இந்த வாக்கியத்தை பார்த்தா தெரியும், இது அத்தியனத்தை விதிக்கல, அத்தியாபனத்தை விதிக்கிறது. அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத, 8 வயசு கொண்ட அந்த பாலகனை உபநயீத, உபநயனம் பண்ணும்படி செய்யணும். அத போல தம் அத்தியாபயீத, அவனை அத்தியனம் பண்ணும்படி பண்ணணும். சரியா? அப்போ என்ன இங்க தெரியறது பாருங்க, இந்த வாக்கியத்தினாலேயே என்ன கிடைச்சிடுறது? அத்தியனமும் கிடைச்சிடுறது. தம் அத்தியாபயீதன்னு சொன்னா ஆச்சாரியனுக்கு அத்தியாபனம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னா, அத்தியனம் பண்ணி வைக்காமல் சிஷ்யன் ஒருத்தன் அத்தியனம் பண்ணாமல் அவருக்கு அத்தியாபனம் சித்திக்காது. அப்போ இந்த அத்தியாபன விதியே அத்தியனத்தையும் சொல்லி கொடுத்துறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், விதி ஒரு கர்மாவை விதிக்கிறது. அந்த விதிச்ச கர்மாவை பண்றதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே இந்த விதியினால சொல்லப்பட்டதாக செய்வதாக கணக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அஸ்மாபிஹி பூர்வமேவ இதம் திருஷ்டம் ஆசீத், விதினா கிஞ்சித் விதீயதே விஹிதம் யத் தஸ்ய நிஷ்பத்யர்த்தம் யத்யத் அபேக்ஷிதம் தத் சர்வமபி விதினா ஏவ பிரயுஜ்யதே இத்யர்த்தः ஸ்வீகர்த்தவ்யः. तर्हि अत्र अध्यापनं विधीयते, तद् अध्यापनं अध्ययनं विना न सिद्ध्यति, अतः अध्ययनमपि विधिना प्रयुक्तम् इत्येव अर्थः अस्माभिः अवगन्तव्यः इति स्थितिः वर्तते। पश्यन्तु, अष्टवर्षं ब्राह्मणम् उपनयीत तम् अध्यापयीत इति अध्यापनं विहितम्। अनेन वाक्येन अध्यापनं विहितं वर्तते। अत्र कश्चन प्रश्नः भवेत्,
अत्र नियोज्यः कः नियोज्यः इत्युक्ते कः अस्ति नियोगः कः अस्ति इति आदौ ज्ञातव्यः वर्तते अस्माभिः अपूर्वम् इति उच्यते किल तदेव अपूर्वं कर्म कारयति प्रयुङ्क्ते तर्हि तदेव अपूर्वं नियोग इति शब्देन एतैः प्राभाकरैः व्यवह्रियते तादृश अपूर्वेण अपूर्वजनकत्वेन यः कर्ता नियुज्यते स एव नियोज्यः இது நல்லா பாருங்க அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு இல்லையா இந்த வாக்கியம் அக்னிஹோத்திர கர்மாவை விதிக்கிறது அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணினால் எது உண்டாகிறது அபூர்வம் உண்டாகிறது அந்த அபூர்வம் தான் இந்த பிரபாகர மதத்துல நியோகா அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது இது நல்லா மனசுல வாங்கிட்டேல நியோகான்னா எது அப்படின்னு இந்த நியோகத்தை யார் உண்டு பண்ணுவான் அந்த கர்த்தா அந்த கர்த்தாவை அதுவும் எப்படி பாருங்க ஸ்வர்க காமஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்வர்க்கத்துல விருப்பம் கொண்டவன் அவன் தான் நியோஜ்யா நியோகத்தை கர்மாவை பண்ணி உண்டு பண்றவன் நியோஜ்யா நியோகத்தினால நியமிக்கப்பட்டவன் தமிழ் அர்த்தம் பண்ணிக்கலாம் அவனுக்கு என்ன பேரு நியோஜ்யான்னு பேரு உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரன் ஜுஹயாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற இடத்துல யாரு நியோஜ்யா அதாவது பசுகாமனாவான் அத போல ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா உத்பிதா யஜேத பசுகாமஹான்னு வச்சுப்போமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் உத்பிதா யஜேத பசுகாமஹா இப்போ இந்த இடத்துல யாரு நியோஜ்யா தத்தத் காமனா அந்தந்த இடத்துல இந்த உத்பிதா யஜேதங்கிற உதாரணத்தை பசுகாமனாவான் யாரு இருக்கானோ அவன் இப்ப புரிஞ்சுத்தா நியோஜ்யா யாரு நியோகான எது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுத்து இல்லையா அபூர்வமேவ நியோகா இது சப்தேன ஏதைஹி பிராபாகரைஹி வியவஹ்ரியதே நியோஜ்யः तु अधिकारी उच्यते अधुना कः प्रश्नः अष्टवर्षं ब्राह्मणम् उपनयीत इत्यस्मिन् वाक्ये वा अथवा तम् अध्यापयीत इत्यत्र वा नियोज्यवाचकः शब्दः कोऽपि नास्ति इति प्रश्नः இந்த ரெண்டு வாக்கியங்கள்லயும் நியோஜன சொல்லக்கூடிய பதங்கள் இல்லை அப்படின்னு கேள்வி பாருங்க நச்ச அത്ര நியோஜ்யாபாவ இப்படி கேட்காதீங்கோ இப்படி கேட்க கூடாது இப்படி நியோஜனை சொல்லக்கூடிய பதம் இங்கில்லே அப்படின்னு கேட்காதீங்கோ ஆச்சாரியத்துவ காமினஹ நியோஜ்யத்வாத் எப்படி நம்ம அக்னிஹோத்திரன் ஜுஹயா ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற இடத்துல ஸ்வர்க காமனாவான் யஹ அஸ்தி சஹ நியோஜ்யः इति अधुना अनुपदमेव मया निरूपितम् तद्वदेव अत्रापि आचार्यत्वकामनावान् यः अस्ति स एव नियोज्यः अर्थः गृहीतः किल तर्हि अत्र सम्यक् नियोज्यः नियोज्यबोधकः शब्दः कोऽपि नास्ति इति न वर्तते पदं यद्यपि पदं नास्ति अथापि अवगम्यते अनन्तरम् उपनयीत इत्यनेन आचार्यकरणे सम्मानन उत्सञ्जन आचार्यकरण ज्ञान भृति विगणन व्ययेषु नियः नीञ् प्रापणे इति धातुः नयति इति वर्तते सः धातुः यद्यपि उभयपदी वर्तते अथापि एतादृशेषु अर्थेषु सम्मानन उत्सञ्जन इति क्रमेण केचन पदार्थाः उक्ताः तेषु अर्थेषु आत्मनेपदी एव भवति इति अनेन सूत्रेण विधीयते இந்த சூத்திரம் எதை சொல்லி கொடுக்கிறது இந்த பாணினி சூத்திரம் அப்படின்னு கேட்டா அந்த நீஞ்சு பிராபனே தாத்துவானது உபயபதியா இருக்கக்கூடிய தாத்து
ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சம்மானனம் முதலியதான சம்மானனம் அப்படின்னு சொன்னா இந்த கௌரவித்தல்னு அர்த்தம் இல்லை, மார்க்க பிரதர்ஷனம். இந்த மாதிரியான சில அர்த்தங்கள் வரிசையா இருக்கு. இந்த அர்த்தங்கள்ல இந்த நீஞ்சு பிராபனைங்கிற தாத்துவானது உபயபதியாக இருக்காது, ஆத்மநேபதியில தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கார். அதாவது தாத்பரியம் என்னன்னு கேட்டேன்னா, பலம் இதரகாமியாக இருந்தாலும் கூட பொதுவா ஆத்மநேபதத்தை நம்ம எங்க உபயோகப்படுத்துவோம்னு கேட்டா, சுவாத்மகாமியாக பலம் இருந்தால் ஆத்மநேபதே உபயபதியாக இருக்கும் இல்லையா. இதம் அஸ்மாபி அவகந்தவியம் அஸ்தி. உபயபதினः धातोः विशिष्य आत्मनेपदि प्रयोगः कदा क्रियते इत्युक्ते यदा स्वात्मगामि फलं वर्तते तदा एव. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தாத்து உபயபதியா இருக்குன்னு வச்சுப்போம். அதுல எப்போ பரஸ்மீபதி பிரயோகத்தை பண்ணணும், எப்போ ஆத்மநேபதி பிரயோகம் பண்ணணும்னு கேட்டால், எப்போ நாம பண்ணக்கூடிய கர்மாவினுடைய பலன் நம்மை சேருமோ அப்போ ஆத்மநேபதியில சொல்லணும். எப்போ அது மற்றவாழ போய் சேருமோ அந்த இடத்துல பரஸ்மீபதியில சொல்லணும். உபயபதினः धातोः उपयोगः यदा क्रियते तदा कदा आत्मनेपदे प्रयोगः कर्तव्यः कदा वा परस्मैपदे इत्युक्ते तत्र किञ्चित् उच्यते नियमः. यदा फलम् अस्माकं भवति, स्वात्मगामी भवति, तदानीम् आत्मनेपदि प्रयोगः कर्तव्यः. उदाहरणतया करिष्यामि, करिष्ये इति बहुत्र अस्माभिः संकल्पे पद प्रयोगः तत्र तत्र स्थलानुसारेण क्रियते. स्थलानुसारेण इत्यस्य अर्थः अभिप्रायः कः इत्युक्ते, यदि कर्मजन्यं फलम् अस्माकं भवति तर्हि करिष्ये इति संकल्पः. यदा कर्मजन्य फलं मम नास्ति अन्यस्यैव तदानीं करिष्यामि इत्येवं रूपेण तत्र नियमः कृतः वर्तते. परन्तु एतादृशेषु अर्थेषु किं फलम् अन्यगामि चेदपि आत्मनेपदे एव प्रयोगः कर्तव्यः इति नियमः क्रियते. பலமானது இந்த மாதிரி அர்த்தங்கள்ல, சம்மானனாதி அர்த்தங்கள்ல அந்நியகாமியாக இருந்தாலும், நமக்கு சேராததாக இருந்தாலும், இன்னொரு இடத்துல போய் சேரதா இருந்தாலும், அங்கே நாம என்ன பண்ணக்கூடாது, பரஸ்மீபதி பிரயோகம் பண்ணக்கூடாது, ஆத்மநேபதி பிரயோகம் தான் பண்ணணுங்கிறது இந்த சூத்திரத்திலிருந்து நமக்கு தெரியறது. இந்த சூத்திரத்தை நமக்கு வேண்டிய அம்சம் எதுன்னு கேட்டால் ஆச்சாரிய கரண அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வேணும். இப்போ இந்த அஷ்டவருஷம் பிராமணம் உபநயித்த அப்படிங்கிறதுல ஆச்சாரிய கரணம் விதிக்கப்படுறது. ஆச்சாரியன் தானே அங்க கர்த்தாவா இருக்கார், அதைத்தான் இங்க சொல்லப்படுறது ஆச்சாரிய கரணங்கிற பதத்தினால. அதனால நமக்கு என்ன தெரிகிறது, இந்த இடத்துல நியோஜ்யா ஆச்சாரியா ஆச்சாரிய காமனாவான் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. பாருங்க, உபநயீதா இத்யனேன ஆச்சாரிய கரணே सम्मानन उत्संजनाचार्य करण ज्ञान भृति विगणन व्ययेषु नियः इति पाणिनि सूत्रेण विहितेन आत्मनेपदेन नियोज्य विशेषणम आचार्यत्वं प्रतीयते. சரி, இப்படி எல்லா மூணு பந்தியினால என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், இந்த வாக்கியங்கள்ல அஷ்டவருஷம் பிராமண உபநயீதங்கிற வாக்கியத்திலேயோ அல்லது தம் அத்தியாபயீத அப்படிங்கிற வாக்கியத்திலேயோ நியோஜ்யா கோபி ந ஸ்ருதா இதி ந வர்த்ததே ஸ்ரூயதே இத்யேவ பிரதிபாதயதி. உபநயனே யஹ நியோஜ்யः தயேவ அத்தியாபனே அபி தயோஹோ ஏகப்பிரயோஜனத்வாத். உபநயனத்திலையும் சரி அத்தியாபனத்திலையும் சரி ஆச்சாரியா ஏவ நியோஜ்யா. ஏன்னா உபநயனம் பண்றதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா அத்தியனம் பண்றது தானே, அதுக்காக தானே உபநயனமே பண்றது. உபநீதஸ்யைவ அத்தியனே அதிகாரः தததிரிக்தஸ்ய ந. அतः உபயத்ராபி ஆச்சாரியः ஆச்சாரிய காமனாவானேவ நியோஜ்யः. ஏவம் சதி ஆச்சாரிய கர்த்திருக்கம் அத்தியாபனம்
मानवककर्तृकेण अध्ययनेन विना न सिद्ध्यति। एवमस्ति वा लोके? अध्ययनं कोऽपि शिष्यः न करोति, परन्तु अयं तु आचार्यः इति वक्तुं शक्यते वा? आचार्ययोग्यः इति कदाचित् वक्तुं शक्यते, परन्तु अयम् आचार्यः इति वक्तुं न शक्यते। अतः केनचित् शिष्येन अध्ययनम् अवश्यं कर्तव्यम्। एवं सति आचार्यकर्तृकम् अध्यापनं मानवककर्तृकेन अध्ययन विना न सिद्ध्यति। शिष्यன் ஒருத்தன் அத்தியனம் பண்ணலேன்னு சொன்னால் இவருக்கு ஆச்சாரியத்துவம் சித்திக்காது. அதனால அத்தியனம் இல்லாமல் இவருக்கு அத்தியாபனம் சித்திக்காது. इति अध्यापन विधि प्रयुक्त्या एव अध्ययन अनुष्ठान सिद्धेः न पृथक् अध्ययने विधिः अभ्युपगन्तव्यः। भवतु अनेन विचारेण किं फलम् इत्युक्ते अध्ययन विधानार्थं किञ्चित् अधिकं वाक्यम् अन्यद् वाक्यं नापेक्षितम्। इदम् अध्यापन वाक्यमेव அத்தியனமபி விதத்தே. இந்த விசாரத்துக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, அத்தியனத்தை விதிக்கிறதுக்கு தனியா ஒரு விதி வாக்கியம் சொன்னேலே, சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு, அப்படி ஒரு விதி வாக்கியம் தேவையில்லை. அத்தியாபனத்தை சொல்லக்கூடியதான விதி வாக்கியமே அத்தியனத்தையும் விதிக்கிறது அப்படின்னு சொல்ற பாருங்க. अध्यापन विधि प्रयुक्त्या एव अध्ययन अनुष्ठान सिद्धेः न पृथक् अध्ययने विधिः अभ्युपगन्तव्यः न अंगीकर्तव्यः। श्रूयमानं विधिवाक्यं नित्यानुवादत्वेनापि उपपद्यते। पृथक् वाक्यम् अध्ययन विधायकं नापेक्षते इति एतैः उक्तम्। अथापि वाक्यं तु श्रूयते, स्वाध्यायो अध्येतव्यः इति। श्रूयमानस्य वाक्यस्य किञ्चित् प्रयोजनं तु वक्तव्यमेव। अस्माभिः तु नूतनतया किञ्चित् वाक्यं न कल्पितं, तद्वाक्यं तु पूर्वमेव अस्ति। तस्य का गतिः इति चेत् अध्यापन विधिना अध्ययनं यद् प्राप्तं तस्य अनुवादकम् इदं वाक्यम्। स्वाध्यायो अध्येतव्यः इति वाक्यम् अनुवादकमस्तु इति एतैः उच्यते। स्वाध्यायो अध्येतव्यः அப்படிங்கிறதான அத்தியன விதாயக வாக்கியம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லையா? ஆனா இருக்கிறதுக்கு என்ன கதி? வாக்கியமும் இருக்கு அப்படின்னு கேட்டால், இப்படி அத்தியாபன விதியினால கிடைக்கப்பெற்ற அத்தியனத்தை அனுவாதம் பண்றது இது சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற ஒரு விதி. இதனால என்ன அவளுக்கு லாகவம் அப்படின்னு கேட்டா, அத்தியனத்துக்காக ஒரு விதி, அத்தியாபனத்துக்காக ஒரு விதி அப்படின்னு ரெண்டு விதி வேண்டாம். அத்தியாபன விதியினாலேயே அத்தியனமும் கிடைச்சிடுறது. அத்தியன விதியை வச்சுக்கோ, அத்தியாபன விதியை வேணா கட் பண்ண அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அத்தியன விதியினால அத்தியாபனம் கிடைக்காது, அத்தியாபன விதியினால அத்தியனம் கிடைக்கும். இதுதான் லாகவம். அत्र किं लाघवम् इत्युक्ते अध्यापन विधिना एव अध्ययनस्य प्राप्तिर्भवति, अतः पृथक् अध्ययन विधिर्मास्तु इति एकं कारणम्. இந்த ஏன் இப்படி அத்தியாபன விதியை வச்சுட்டே அத்தியனம் சித்திக்கிறதாக சொல்றா அப்படிங்கிற அம்சம் புரிஞ்சுருத்தா? இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்லட்டுமா? स्वाध्यायो अध्येतव्यः அப்படிங்கிற இடத்துல नियोज्यः कः, अधिकारी कः? अध्ययन अधिकारी शिष्यः. அங்க ஏதாவது பலம் இருக்கா அப்படி சொல்றதுக்கு? ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அவ இந்த பிராபாகர மதத்துல அந்த வாக்கியத்தை அத்தியன விதியாக எடுத்துக்கொள்ளது வேண்டாம் அப்படின்னு சொல்றார். यस्मात् स्वाध्यायो अध्येतव्यः इत्यत्र नियोज्यः कश्चन न श्रूयते, अतः तद्वाक्यम् अध्ययन विधायकं मास्तु इति अन्यदपि कारणम्. श्रूयमानं विधिवाक्यं नित्यानुवादत्वेनापि उपपद्यते, ततः अध्ययन विधिम् उपजीव्य एतावता एतेषां मते किं वैलक्षण्यमस्ति इति प्रतिपादितम्.
भाट्टमते तु स्वाध्यायो अध्येतव्यः इति वाक्यम् आधारीकृत्य विचारः प्रवर्तितः। एतेषां मते तु तद्वाक्यं न गृहीतम्, अन्यत् किञ्चित् वाक्यं स्वीकृत्य तत्प्रयुक्ततया अध्ययनं विधीयते न वा इति विचारः क्रियते। तत्रापि अध्ययनं किमर्थं विधीयते इति पूर्वं यथा निर्दिष्टं तथैव अत्रापि, तत्र वैपरीत्यं नास्ति। இந்த ரெண்டு மதத்துல இருக்க வித்தியாசத்தை பாருங்க. நாம பாட்ட மதத்துல இந்த அதிகரணத்துக்கு விஷயமாக எது எடுத்துட்டோம்னு கேட்டால் இந்த விசார சாஸ்திரம் தான் விஷய. இந்த சாஸ்திரமானது வைதமாக ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சம்சய. வைதமாக ஆரம்பிக்க வேண்டாம், ஏன்னா அர்த்த ஞானம் இதற்கு பிரயோஜனமே இல்லை, அதை விதிக்கல அப்படிங்கிறது பூர்வபக்ஷா. இங்கே அத்தியனத்தினால அர்த்த ஞானம் சம்பாதிக்கணுங்கிற நியமமா இருக்குங்கிறது சித்தாந்தா. இப்படிதான் நம்ம கொண்டு போனோம் பாட்ட மதத்துல. அது அப்படியே இது இருக்கு இங்கேயும் அதே மாதிரிதான். எப்படி இந்த விசார சாஸ்திரம் வைதமாக ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, விசார சாஸ்திரம் விஷய வைதமாக ஆரம்பிக்கணுமா வேண்டாமாங்கிறது சம்சய. பூர்வபக்ஷா வைத விதி பிரயுக்ததையா நாரபியத்தே அப்படின்னு பூர்வபக்ஷா. சித்தாந்தஸ்து வைதம் இதம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் அப்படின்னு சித்தாந்தா. இந்த நாளுத்துல ரெண்டு மதக்காராலத்திலையும் எந்த பேதமும் இல்லை. பேதா ஏவ நாஸ்தி உபயோர் மத்தியே. தர்हि குத்திர பேதः இत्युक्ते तत्र अध्ययन विधायकं वाक्यं किम् इत्यत्र अस्मिन्नेव अंशे मतभेदः वर्तते. तत् एतावता निरूपितम्. एतावता किं निरूपितं? स्वाध्यायो अध्येतव्यः इति वाक्यं न अध्ययन विधायकं, किन्तु अध्यापन विधि वाक्यं यदस्ति, अष्टवर्षं ब्राह्मणम् उपनयीत तम् अध्यापयीत इति, तदेव वाक्यम् अध्ययनमपि विधत्ते इति एतावता निरूपितम्. इतः परम् अधिकरण विषयः निरूपणीयः. ततः अध्ययन विधिम् उपजीव्य पूर्वम् उपन्यस्तौ भाट्टमतानुसारेण पूर्वोत्तर पक्षौ अन्यथा वर्णनीयौ, प्रकारान्तरेण वर्णनीयौ. विषय संशययोस्तु नास्ति विप्रतिपत्तिः, इदमेव अस्माभिः अधुना चिन्तितम्. विचारशास्त्रं विषयः, विचारशास्त्रमिदं विषयः, अतः पूर्वापेक्षया वैलक्षण्यं किमपि नास्ति. अवैधं वैधं वेति संशयः. अवैधमिति पूर्वपक्षः, वैधमिति सिद्धान्तः. इतः परं पूर्वपक्षः एतेषां मतानुसारेण. तत्र वैधत्ववादी प्रष्टव्यः, सिद्धान्ति प्रष्टव्यः. यः इदं शास्त्रं विधिप्रयुक्तं सदारम्भणीयमिति वदति सः प्रष्टव्यः. विधेयम् आचार्यकर्तृकम् अध्यापनं किं मानवकस्य अर्थज्ञानमपि प्रयुञ्जीत किं वा पाठमात्रम्. पश्यन्तु, अध्यापनमेव अध्ययनम् अपेक्षते. अध्ययनं विना अध्यापनं न सिद्ध्यति इति कृत्वा, अतः अध्यापन विधि प्रयुक्तत्वं कुत्र कुत्र वर्तते? अध्यापने वर्तते, एवं अध्ययनेपि अस्ति. अस्मिन् विषये संशयः न. परन्तु अध्ययनस्य यत् फलम् इति भवता उच्यते अर्थज्ञानं, तस्मिन्नपि अर्थज्ञाने अध्यापन विधि प्रयुक्तत्वम् अस्ति न वा इत्युक्ते अध्यापन विधिः अर्थज्ञानमपि विधत्ते न वा इति संशयः, इति प्रश्नः. இந்த அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத தம் அத்தியாபயீத அப்படிங்கிறதான இந்த வாக்கியமானது அத்தியாபனத்தை விதிக்கிறது. அத்தியாபனம் அப்படிங்கிறது அத்தியனம் இல்லாமல் முடியாதுங்கிறதுனால அதையும் விதிக்கிறதாக கணக்கு. இதோட நிற்கிறதா, அல்லது எப்படி இந்த விதியானது அத்தியாபனத்தை விதிச்சு அது சித்திக்கிறதுக்காக அத்தியனத்தை விதிக்கிறதோ அதை போலவே அத்தியனத்தினுடைய பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அர்த்த ஞானத்தையும் விதிக்கிறதா இல்லையா அப்படின்னு கேள்வி. ஒருவேளை
இந்த அத்தியனமானது வெறும் பாட மாத்திரத்தினாலே சித்திச்சிடும் அப்படின்னு சொன்னா அத்தியாபனத்துக்கு பாருங்க, அத்தியாபனம் சித்திக்கிறதுக்கு என்ன வேணும்? அத்தியனம் சித்திக்கணும். அப்போ அந்த அத்தியனமானது சித்திச்சால் போதும், அதோட போதும் அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு அர்த்த ஞானத்துக்கெல்லாம் போக வேண்டாம். அர்த்த ஞானம் வரையில் போனாதானே அந்த அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு விசாரம் பண்ணணும்னு வரும். அதனால பூர்வபக்ஷி என்ன சொல்ல போறான்? அத்தியாபனத்தை விதிக்கக்கூடிய விதியானது அத்தியன வரையில் தான் சொல்லும் பண்ணுன்னு, அதுக்கு மேற்கொண்டெல்லாம் சொல்லாது. ஏன்னா அதுக்கு தேவை என்னது? அத்தியாபனம் சித்திக்கணும். அதுக்கு அத்தியனம் பண்ணி வச்சா போதும், அர்த்த ஞானம் என்னதுக்கு அப்படின்னு பூர்வபக்ஷம். ததாச்ச அத்திர பிரஷ்னः கः? அத்தியாபன விதிः அத்தியாபனம் விதத்தே தத் சித்தியர்த்தம் அத்தியனம் விதத்தே நது தத்ர அர்த்தஞானம் விதத்தே இதி கथयिष्यति. விதேயம் ஆச்சார்ய கர்த்திருக்கம் அத்தியாபனம் கிம் மாணவகஸ்ய அர்த்தஞானமபி பிரயுஞ்சீத அथवा கிம் வா பாடமாத்திரம் அப்படின்னு அர்த்தம். அத்தியனம் பண்ணா போதும், கேவல அத்தியனேன அத்தியாபன சித்திர் பவதி இதி வா. அர்த்தஞானமபி பவேத் ததானீமேவ அத்தியாபனம் சித்தியதி இதி வா. केवल अध्ययनेनैव अध्यापनं सिद्ध्यति वा? यदि अर्थज्ञानसहित अध्ययनेनैव अध्यापनं सिद्ध्यति तर्हि अर्थज्ञानमपि अनेन विधिना विहितम् इत्येव वक्तव्यम्. यदि केवल अध्ययनेनैव अध्यापनं सिद्ध्यति इत्यङ्गीक्रियते, किं वा पाठमात्रेण அப்படின்னு சொல்றார் இல்லையா அந்த பட்சம், तर्हि अर्थज्ञानस्य अत्र विचारः एव नास्ति इति उभयोर्मध्ये कः पक्षः स्वीकर्तव्यः वर्तते इति पृच्छति पूर्वपक्षी सिद्धान्तिनं पृच्छति. किं वा पाठमात्रम् इति द्वितीयः पक्षः. आद्यः पक्षः अर्थज्ञानमपि प्रयुञ्जीत इति. आदौ प्रथमपक्षम् अनुद्य खण्डयति. न आद्यः प्रथमपक्षः न आदर्तव्यः न स्वीकर्तव्यः முதலாவது பட்சத்தை எடுத்துக்க கூடாது. ஏன்னா अंतरेणापि अर्थज्ञानं विनापि इत्यर्थः. अंतरेणापि अर्थज्ञानम् अध्यापन सिद्धेः அத்தியாபனம் சித்திக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன பண்ணணும்? அத்தியனம் பண்ணி வச்சா போதும். அர்த்த ஞானத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தாதான் அத்தியனம் பண்ணதா கணக்காகுமா என்ன? அப்பதான் அத்தியாபனம் சித்திக்குமா என்ன? तथा लोके नास्ति. अध्यापन सिद्ध्यर्थम अध्ययनं कदाचित् कारयेत्, कथंचित् कारयेत् शिष्यम्. अर्थज्ञान पुरस्सरम् अध्ययनं कारयेत् इति तु नास्ति लोके. अंतरेणापि अर्थज्ञानं विनापि इत्यर्थः. अध्यापन सिद्धेः पाठमात्रे तु विचारस्य विषयः न भवति. यदि पाठमात्रं द्वितीयः पक्षः अध्ययनमात्रम् अपेक्षते अध्यापन सिद्ध्यर्थं, तर्हि तत्र विचारस्य विषयः एव नास्ति. विचारः नैव तत्र प्रविष्टः. अर्थज्ञान विचारः वा कोऽपि न प्रविष्टः. आपाततः प्रतीतः संदिग्धः अर्थः विषयः. पश्यन्तु, आपाततः पठनकाले यः प्रतीतः तोपि अर्थः विषयः वा कदाचित् भवेत्. அப்படின்னு அர்த்தம். இது இப்படித்தான் நிச்சயிக்கப்பட்ட அர்த்தம் வேண்டாம். ஆபாதத்தகன்னா மேலோட்டமா தெரிகின்ற அர்த்தம். அது விஷயம்னு சொன்னா கூட எத்திர ததாசதி அது கூட எப்படின்னு அர்த்தம்? ஆபாதத்தை தெரியக்கூடியதான அர்த்தம் கூட இங்க விஷயம் இல்லை. அப்படின்னா இந்த இந்த நிச்சயமான அர்த்த பிரதீதி இருக்கே, அது எங்கே? கைமுத்திக நியாயம்னு சொல்லுவோம். பாருங்க, சாமா அத்தியாபனம் சித்திக்கிறதுக்கு அத்தியனம் மட்டும் இருந்தா போதுமானது. இந்த மேலோட்டமா தெரியக்கூடிய அர்த்தம் இருக்கே, அது கூட தேவையில்லைன்னு சொன்னா இந்த நிச்சயிக்கப்பட்ட, அதாவது அனுஷ்டானம் பண்ற அளவுக்கு தேவையான அர்த்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அது அவசியமே இல்லை. புரிஞ்சுதா? இது கொஞ்சம் புரியல. எந்த அம்சத்தை புரியணும் சொல்ல பாருங்க. ஆபாதத்தகான்னு சொன்னா மேலோட்டமாக தெரிகின்ற அர்த்தம், அதுவே விஷயம் இல்லைங்க. அத்தியாபனம் சித்திக்கிறதுக்கு அத்தியனம் தானே வேண்டிருக்கு.
குருமுக உச்சாரண அனுச்சாரணம் இருந்தா போதும் தானே. இந்த மேலோட்டமான அர்த்தம் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது விசாரம் பண்ற அளவுக்கு அர்த்த ஞானம் வேணுமான்னு நாங்க அதத்தான் சொல்றா பாருங்க. பாடமாத்திரே தூ விசாரஸ்ய விஷயः ந பவதி ஆபாததः பிரதீதः சந்திக்தः அர்த்தः விஷயः சேத். ஒருவேளை மேலோட்டமா தெரிய அர்த்தம் இருக்கு, அதை நீங்க விஷயமா வச்சிருந்தாலும் கூட ததா சதி யத்ர அர்த்த பிரதீதிரேவ நாஸ்தி தத்ர சந்தேகஸ்ய கா கதா. அதாவது இப்படி கேள்வி கேட்டுக்கணும், இந்த ஆபாத்தமா மேலோட்டமாக சந்திக்தமாக ஒரு அர்த்தம் தெரிகிறது, அதையாவது விஷயமா வச்சுக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டோம் வச்சுக்குவோம். அர்த்த ஞானமே தேவையில்லைன்னு சொன்னா இந்த ஆபாத்ததா எதுக்கு விசேஷத்தா எதுக்கு, ரெண்டுமே தேவையில்லைதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எத்திர அர்த்த பிரதீதிரேவ நாபேட்சிதா இத்யுச்சதே தத்ர ஆபாததः பிரதீதः அர்த்தः அபேட்சிதः இதி வா சம்யக் அனுஷ்டானோபயோகி அர்த்தः அபேட்சிதா இதி வா கிம் பிரஷ்டவியம்? பந்தியர்த்தம் எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான்னு. ததா சதி யத்ர அர்த்த பிரதீதிரேவ நாஸ்தி தத்ர சந்தேகஸ்ய கா கதா. நிர்ணயः விசாரஸ்ய பலம். இப்ப பாருங்க, அர்த்த பிரதீதியானது வேண்டாம், அர்த்த ஞானம் வேண்டாம்னு சொல்லிட்டா. நிர்ணயம் வேணுமா வேண்டாமா? இங்கே இந்த இடத்துல இப்படியா அப்படியான ஒரு நிர்ணயம் பண்றது அதுவும் வேண்டாம். நிர்ணயः விசாரஸ்ய பலம் பவதி தோபி விஷயவத் தூராபேதः அப்படின்னு அர்த்தம். அர்த்தாவே அபேட்சிதம் இல்லைன்னு சொல்லிட்டோம், இந்த அர்த்தத்தை நிர்ணயம் பண்றோமே அந்த நிர்ணயமானது விஷயத்தை போல ரொம்ப தூரக்கு போயிடுது அப்படின்னு அர்த்தம். அபேட்சிக்கு அது வேண்டவே வேண்டாம். விஷயः நாபேட்சிதः इत्युक्ते विषयः इत्युक्ते अर्थज्ञानं नापेक्षितं चेत् अर्थज्ञाननिर्णयः वर्तते. अर्थ इत्युक्ते अत्र कः अर्थः इति निर्णयः क्रियते किल, सः निर्णयः अपेक्षितः न वा इति प्रश्नः. तदानीम् उत्तरं किं वदति? विषयः एव नापेक्षितः चेत्, विषयः इत्युक्ते अर्थज्ञानम् इत्यर्थः, तादृश अर्थज्ञानमेव नापेक्षितं चेत् तत्र अर्थे निर्णयः वर्तते किल, फलं विचारफलं, तस्य का अपेक्षा? तोपि विषयवत् दूरापेतः नापेक्षितः इत्यर्थः. अतः विषय प्रयोजन अभावात्, विषयः इत्युक्ते अर्थज्ञानं, प्रयोजनम् इत्युक्ते निर्णयः, विषय प्रयोजन अभावात् विचारशास्त्रं न आरम्भनीयम् इति पूर्वपक्षः. सिद्धान्तः उच्यते, अत्र उच्यते मा नाम अध्यापनेन अर्थावबोधः प्रयुज्यताम् इत्यस्य अर्थः कः? अध्यापनेन अर्थावबोधस्य प्रयुक्तिः मास्तु, तथा अध्यापनेनैव प्रयुज्यते इति मास्तु. तथापि सांग वेदाध्यायिनः निगम निरुक्त व्याकरणैः व्युत्पन्नस्य पौरुषेय ग्रन्थेष्विव वेदेपि अर्थावबोधः स्वतः एव प्राप्नोति. இங்கே எப்படி சொல்றா பாருங்க சித்தாந்தி. அத்தியாபனமானது அத்தியனத்தை அபேட்சிக்கிறது, அதையும் தாண்டி அர்த்த ஞானத்தை அபேட்சிக்கிறதுங்கிற வரையில் வேண்டாம். நானும் அதை ஒத்துக்கிறேன், நீ சொன்னபடியே ஒத்துக்கிறேன். அத்தியாபனம் அத்தியனத்தை அபேட்சிக்கிறது, அர்த்த ஞானத்தை அபேட்சிக்கல, அப்படியே இருக்கட்டும், வேண்டாம், அபேட்சிக்கவும் வேண்டாம். அதுதான் மா நாம அப்படின்னு இருக்கு இல்லையா, வேண்டாம். அத்தியாபனம் அர்த்த ஞானத்தை அபேட்சிக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்துல ஒருத்தனுக்கு வியாக்கரணாதி முதலிய சாஸ்திரங்களுடைய பரிச்சயம் இருக்கு, அவன் இந்த வேதத்தை படிக்கிறான், படிக்கும் பொழுது ஒரு அர்த்த ஞானம் ஏற்படுறதா இல்லையா, அதை வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அது தானா வந்தேதான் தீரும். அதுதான் சொல்ல பாருங்க. ததா சதி சாங்க வேத அத்தியாயினஹ நிகம நிருக்த வியாக்கரணைஹி வியுத்பன்னஸ்ய.
இப்படி வியுற்பத்தி இருக்கு. மற்ற சாஸ்திரங்கள் படிச்சனால ஒரு வியுற்பத்தி பதார்த்த சங்கதி அவனுக்கு இருக்கு. வியுற்பன்னஸ்ய பௌருஷேய கிரந்தேஷ்விவ, எப்படி பாரத கிரந்தத்தை படிச்சால் அந்த பாரதத்துல இருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதான அர்த்தம் தெரிய வர்றதோ அத போல பௌருஷேய கிரந்தேஷ்விவ வேதேபி அர்த்தாவபோதா ஸ்வத ஏவ பிராப்னோதி அப்படின்னு சொல்றான் இல்லையா. இதுக்கு மேல ஒரு சின்ன கேள்வி. நனு யதா விஷம் புங்க்ஷ்வ இத்யத்ர பிரதீயமானः अपि अर्थः न विवक्षितः तथा वेदार्थस्यापि अविवक्षायां விஷயாத்யபாவः ததவஸ்தः इति चेत् இந்த நனு அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, இது சித்தாந்திய பார்த்து பூர்வபக்ஷி கேட்கிறான். பூர்வபக்ஷினः प्रश्नः अयं सिद्धान्तिनाम् उपरि प्रश्नः. कः प्रश्नः? सः पृच्छति कश्चन विषं भुङ्क्ष्व इति वदति. तस्य वाक्यस्य अर्थः कः अस्ति? विषं स्वीकुरु इत्यर्थः. परन्तु वयं किं निश्चिनुमः तत्र? अस्य वाक्यस्य अथवा अस्य पुरुषस्य अस्मिन् अर्थे तात्पर्यं नास्ति इति वयं स्वीकुर्मः, तात्पर्यं स्वीकुर्मः. யாராவது நமக்கு தெரிஞ்சவர் விஷம் சாப்பிடுப்போ அப்படின்னு சொன்னார்னா அவர் சொன்னது அப்படியே நம்ம செஞ்சுடுவோமா என்ன? அவர் வாக்கியத்துக்கு இது தாத்பரியம் இல்லை, இது அர்த்தம் இல்லை, அல்லது அவருடைய வாக்கியத்தினால நமக்கு என்ன அர்த்தம் தெரியறதோ அதை அவர் விவக்ஷிக்கலே, சொல்ல விரும்பல அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போமா இல்லையா? அத போலதான் வேதத்திலிருந்து தானாகவே நமக்கு விற்பத்தி இருக்கிறதுனால ஒரு அர்த்தம் தெரிஞ்சாலும் கூட அது விவக்ஷிதம் இல்லை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். யதா தஸ்ய புருஷஸ்ய யத் வாக்கியம் அஸ்தி தஸ்ய வாக்கியஸ்ய யஹ அர்த்தः அஸ்தி தத்ர தஸ்ய விவக்ஷா நாஸ்தி इति अस्माभिः उच्यते. तस्मिन् अर्थे तस्य पुरुषस्य विवक्षा नास्ति इति लोके अङ्गीक्रियते. तद्वदेव वेदात् यः अर्थः, वेदवाक्येभ्यः यः अर्थः प्रतीयते तत्र तात्पर्यं नास्ति, विवक्षा नास्ति इति वदामः. इति कः वदति? पूर्वपक्षी सिद्धान्ति दृष्ट्वा वदति. कुतः एवं वदति? आपाततः यः अर्थः वाक्यात् प्रतीयते तत्र विवक्षा नास्ति, किमपि अर्थः प्रतीयते तावदेव. எப்படி விஷம் புங்ஷ்வங்கிற ஒருத்தனுடைய வாக்கியத்தை கேட்டால் ஒரு அர்த்தம் நமக்கு தெரிகிறது, ஆனால் அவருக்கு அதுல விவக்ஷை இல்லை, அவர் அதை சொல்ல விரும்பல அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அதை போலதான் வேதத்துல ஒரு அர்த்தம் தெரியறது தான், ஆனாலும் அந்த அர்த்தம் வேத சொல்லணும்னு விருப்பம் எல்லாம் பாடல, ஆனா தெரியறது அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோயே அப்படின்னு பூர்வபக்ஷி சித்தாந்தியை பார்த்து கேட்கிறான். பாருங்க, நானும் யதா விஷம் புங்க்ஷ்வ இத்யத்ர பிரதீயமானः अपि अर्थः न विवक्षितः तथा वेदार्थस्यापि अविवक्षायां विषयाद्यभावः तदवस्थः इति चेत् न तथा नास्ति. चेत् पर्यन्तं पूर्वपक्षः न इति उत्तरं सिद्धान्तिना उच्यते. सिद्धान्ति சொல்றார் அப்படி இல்லை, விவக்ஷாயாः अपनोदितुम् अशक्यत्वात्, காரணம் இல்லாமல் தெரிகின்ற ஒரு அர்த்தத்துல விவக்ஷை இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் வினா, பாதகம் வினா பிரதீயமானஸ்ய அர்த்தஸ்ய விவக்ஷா நாஸ்தி इति अपनोदितुं न शक्यते इति उत्तरम्. तर्हि विषं बुङ्क्ष्व इत्यत्र भवता अङ्गीक्रियते किल इति प्रश्नः. तस्य उत्तरम् उच्यते विषभोजनवाक्यस्य आप्तप्रणीतत्वेन बाधः मा भूत् इति मुख्यार्थः तत्र परित्यक्तः. कश्चन वदति इति उक्तम् आप्तः विषं भुङ्क्ष्व इति वदति चेत् सः आप्तः अस्ति. सः यद् वाक्यं वदति तस्य यः अर्थः अनिष्टः अर्थः तत्र तस्य तात्पर्यं न भवति. कुतः? सः आप्तः अस्ति. अतः अस्माभिः प्रतीयमानोऽपि अर्थः विवक्षितः न इति अङ्गीक्रियते. तद्वदेव वेदेपि वक्तव्यमिति न नियमः. இந்த விஷம் புங்க்ஷ்வான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரே, சொன்னாரே,
அவருடைய வாக்கியத்துக்கு இந்த அர்த்தத்தை தாற்பயம் இல்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஏன் ஒத்துக்கிறோம்னு கேட்டார், அவர் ஆப்தர், அவர் அப்படி சொல்ல மாட்டார், அவர் நமக்கு ஏன் ஹானியை சொல்லித்தர போறார் அப்படிங்கிற ஒரு நினைப்பினால்தான் நம்ம என்ன பண்றோம், அவருடைய வாக்கியத்திலிருந்து எந்த அர்த்தம் தெரிகிறதோ அந்த அர்த்தமானது விவக்ஷிதம் இல்லைன்னு சொல்றோம். இதே ஒருத்தர் அனாப்தரா இருந்து சொன்னார் வச்சுப்போம், எதிரி விஷம் புங்ஷு அப்படின்னு சொன்னா சண்டைக்கு போடுவோம். ஏன் சண்டைக்கு போடுவோம், அவன் என்ன இப்படி சாப்பிட சொல்லிட்டான்ப்பா அப்படின்னா அவருடைய யதார்த்தத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சா தெரியும். ஆப்தர் சொல்லும் ஒரு வேண்டியவர் சொல்லும் பொழுது அதே அவர் நம்ம ஏதோ திட்டுறார் அப்படின்னு நினைச்சா பேசாம இருந்துவோம், கோபம் வராது. இதே அந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை நாம அப்படியே எடுத்துட்டோம் வச்சுப்போம், உண்மையாவே அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா விவக்ஷிதமா எடுத்துட்டோம்னா கோபம் வந்துடும். என்ன நீ எப்படி சொல்லலாம் இப்படி அப்படின்னு சண்டைக்கு போடுவோம். ஏன்னா சொன்னவர் ஆப்தர் இல்லை, விரோதி. அவரை சொன்ன பதத்துக்கு அப்படியே நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு வாக்கியத்துடைய அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அங்க காரணம் இருக்கணும். அப்படி வேதத்திலிருந்து தெரிகின்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு, ஒண்ணும் இல்லை. அப்போ தெரிகின்ற அர்த்தத்தை அவசியம் எடுத்துக்கணும். பிரதீயமானஸ்ய அர்த்தஸ்ய கிரஹணே தியாகே வா கிஞ்சித் காரணம் வக்தவ்யம். யதா விரோதி கசன் ஆகத்திய விஷம் புங்ஷ்வா இது வததி சேத் அவசியம் அஸ்மாபிः ததைவ அர்த்தः गृह्यते கோபஸ்ட भवति अस्माकम् किमर्थम् एवम् उक्तम् इति यदि आप्तेन उच्यते तदानीम् अस्य तु अस्मिन् अर्थे तात्पर्यं न भवति इति वयमेव एवं निश्चिनुमः। तर्हि तत्र प्रतीयमानस्य अर्थस्य ग्रहणे अग्रहणे वा किञ्चित् कारणं भवति। इतोपि वक्तव्यं चेत् अग्रहणे कारणं नापेक्षते, आप्तत्वम् अस्ति चेत् अलं, ग्रहणे किञ्चित् कारणं भवति तत्र। तद्वत् अत्रापि पश्यन्तु, वेदात् यः अर्थः प्रतीयते तस्य अग्रहणे किञ्चित् कारणं वक्तव्यं। किमपि नास्ति, विषभोजनवाक्यस्य आप्तप्रणीतत्वेन बाधः मा भूत् इति मुख्यार्थः तत्र परित्यक्तः। वेदे तु कुतः न विवक्षितार्थत्वं, विवक्षिते च वेदार्थे यत्र यत्र पुरुषस्य संदेहः, ग्रन्थः अग्रे गतः, वेदे तु कुतः न विवक्षितार्थम् इति पङ्क्त्या वेदे तु प्रतीयमानः अर्थः विवक्षितः एव इति साधितम्। வேதத்துல சொல்லப்பட்ட இந்த வேதத்திலிருந்து தெரிகின்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் அல்ல, இல்லவே இல்லை. அதனால வேதத்தினால தெரிகின்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆயிடுது. இப்படி வேதத்திலிருந்து அர்த்தம் தெரியறதே, அந்த தெரிகின்ற அர்த்தத்துல சந்தேகம் வந்தால் அந்த சந்தேக நிவர்த்தியை அவசியம் பண்ணியே தீரணும் அப்படிங்கறது மேல சொல்றார். விவக்ஷிதேச்ச வேதார்த்தே யத்ர யத்ர புருஷஸ்ய சந்தேகः சர்வோபி விசார சாஸ்திரஸ்ய விஷயः. இப்படி வேதத்தை படிக்கும்போது நமக்கு தெரிகின்ற அர்த்தத்துல சம்சயமானது ஏற்பட்டால் அந்த சம்சயத்துடன் கூடிய அந்த இடங்கள் எல்லாமே இந்த சாஸ்திரத்துக்கு விஷயமாக ஆகிறது. அப்போ இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு விஷயமானது கிடைச்சிடுது. முன்னாடி விஷயமே இல்லைன்னு சொன்னா இல்லையா, எந்த இடத்துல சொன்னா அப்படின்னு பாருங்க. तथा सति यत्र यत्र अर्थ प्रतीतिरेव नास्ति तत्र संदेहस्य का कथा, आपाततः प्रतीतः संदिग्धः अर्थः शास्त्र विषयः அப்படின்னு சொன்னார். கேள்வியை பூர்வபக்ஷி பார்த்தோம், கேட்டோம், எங்கெங்கெல்லாம் சந்தேகத்துடன் கூடியதான விஷயங்கள் இருக்கோ, அர்த்தம் இருக்கோ, அதெல்லாம் இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் ஆகுமே அப்படின்னு கேட்டா, அர்த்தகாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பா சந்திக்த அர்த்தம் வரும்னு கேள்வி கேட்டார். இப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார், இல்ல அர்த்த விவக்ஷா இருக்குன்னு ஒத்துண்டோம் இல்லையா, இப்படி அர்த்த விவக்ஷாவை ஒத்துண்ட பிறகு எங்கெங்கெல்லாம் சந்தேகமானது வருதோ, எந்த அர்த்த நிர்ணயம் பண்ற அர்த்த சந்தேகம் வருதோ அதெல்லாம் இந்த சாஸ்திரத்துக்கு விஷயமாக ஆகிறது அப்படின்னு சொல்ல போறோம். விவக்ஷிதேச்ச வேதார்த்தே யத்ர யத்ர புருஷஸ்ய சந்தேகः ச சர்வோபி விசார சாஸ்திரஸ்ய விஷயः தன் நிர்ணயஸ்ச பிரயோஜனம். பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னார், பிரயோஜனமும் இங்க வந்துடுத்து. விஷய பிரயோஜனாபாவாத் விசார சாஸ்திரம் ந ஆரம்பணீயம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னார் இல்லையா, அதுக்கு பதில் சொல்றார், தன் நிர்ணயஸ்ச பிரயோஜனம் ததஹ அத்யாபன விதி பிரயுக்தேன அத்யயனேன புத்தியமானஸ்ய அர்த்தஸ்ய
விசாரியத்வாத் விசார சாஸ்திரஸ்ய வைதத்துவம் சித்தம். எப்படி கிரமத்தை பாருங்கோ, அத்தியாபன விதியானது அத்தியனத்தையும் சேர்த்தே விதிக்கிறது. அதாவது அத்தியனம் இல்லாமல் அத்தியாபனம் சித்திக்காதுங்கிறதுனால அத்தியனமும் கூட அத்தியாபன விதி பிரயுக்தமா இருக்கு. அத்தியாபனம் அத்தியனம் வினா ந சித்தியதி, அத்தः அத்தியனமபி அத்தியாபன விதி பிரயுக்தம். தாதிருஷ அத்தியாபன விதி பிரயுக்த அத்தியன காலே யஹ அர்த்தः பிரதீதः பவதி தத்ர யதி சம்சயः தன்னிவృత్त्यर्थம் இதம் சாஸ்திரம் விசார சாஸ்திரம் ஆரம்பணீயம் இதி கிருத்வா அஸ்யாபி சாஸ்திரஸ்ய பரம்பரையா வைதத்துவம் அஸ்தி. வைதத்துவம்னு சொல்லியாச்சுன்னா எந்த விதி பிரயுக்தம் இங்க? அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத தம் அத்தியாபயிதங்கிறதான இந்த அத்தியாபன விதி பிரயுக்தமாக இது ஆரம்பிக்கப்படுறது. எதுக்காக நான் இப்படி கேள்வி கேட்டேன்னு கேட்டால், பாட்ட மதத்துல எந்த விதியானது அத்தியனத்தை விதிக்கிறது, அத்தியனத்துல எந்த விதியானது இந்த சாஸ்திரத்தை விதிக்கிறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? சுவாத்தியாயோத்யேதவ்யான்னு சொல்லணும். இதே பிராபாகர மதத்துல எந்த விதியானது இந்த சாஸ்திரத்தை வைதமாக சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டவருஷம் பிராமணம் அது கூட இல்ல, தம் அத்தியாபயிதங்கிற வாக்கியம். ஏன் அதை ரெண்டு சேர்த்தே சொல்லணும்னு கேட்டா, தம் அத்தியாபயித அப்படிங்கிறதுல இந்த வாக்கியமானது முந்தின வாக்கியத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால, இல்லைன்னா இந்த தம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியாது. முந்தின வாக்கியம் இல்லைன்னா அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத அப்படிங்கிற வாக்கியத்தை நாம எடுத்துட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலன்னா தம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இந்த தம் தச்சப்தா பூர்வ பராமர்ஷியா இருக்கு. அந்த பூர்வ பதார்த்தா எது அப்படின்னு கேட்டால் அஷ்டவருஷம் உபநீதா, அஷ்டவருஷே பயசி உபநீதா யஹ தயேவ தச்சப்தேன பராமர்ஷதே. அதனால இந்த ரெண்டும் சேர்ந்தே சொல்ல வேண்டியதா இருக்கு. மொத்தத்தை எப்படி சொல்லணும்? அத்தியாபன விதின்னு சொல்லணும். இதுதான் இந்த ரெண்டு மதத்துல இருக்கக்கூடியதான பேதம். இது நல்லா நம்ம மனசுல வாங்கிக்கிறோம். அதுதான் இங்க சொல்லிட்டார். ததா அத்தியாபன விதி பிரயுக்தேன அத்தியனேன புத்தியமானஸ்ய அர்த்தஸ்ய விசாரியத்வாத் விசார சாஸ்திரஸ்ய வைதத்துவம் சித்தம். இதுல இந்த பாட்ட மதத்துல ஸ்லோகத்தை எப்படி படிக்கணும் பாருங்கோ. ஸ்வாத்தியாயோத்யேய இத்யஸ்ய விதானஸ்ய பிரயுக்திதः. என்ன அர்த்தம் இதுக்கு? சுவாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிறதான இந்த விதியினுடைய அந்த விதி பிரயுக்தமாக, தமிழ்ல சொல்றது அந்த விதி பிரயுக்தமாக, பிரயுக்திதா அப்படிங்கிறது ஹேதோ பஞ்சமி. அந்த விதி பிரயுக்தமாக விசார சாஸ்திரம் நாரபியம், விசார சாஸ்திரமானது நாரபியம் ஆரபியம் வா இது சம்சயா. இப்போ இதுல பாருங்க, விசார சாஸ்திரம் அப்படின்னு மூணாவது பாதத்துல இருக்கு இல்லையா, அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய விஷயத்தை சொல்றது. சுவாத்தியாயோத்யேதவ்யா இதி விதி பிரயுக்தியா விசார சாஸ்திரஸ்ய ஆரம்பः கர்த்தவ்யः ந வா, ஆரம்பः கர்த்தவ்யः ந வா इति संशयः. तर्हि एकेन श्लोकेन विषयः संशयः पूर्वपक्षः इदं त्रितयम् उक्तम्. अनन्तरं द्वितीयश्लोके पश्यतु. अर्थधीहेतुताधीतेः लोकसिद्धावघातवत्. अत्र अर्थधीहेतुता अधीतेः लोकसिद्धौ इति पर्यन्तं पूर्वपक्षयुक्तिः प्रदर्श्यते. अर्थधीहेतुता अर्थज्ञानहेतुत्वं लोकतः एव सिद्धं. कस्य लोकतः एव सिद्धम् इत्युक्ते अधीतेः इत्युक्ते अध्ययनस्य, तथा च अध्ययनस्य अर्थज्ञानहेतुत्वं लोकसिद्धम्. அத்தியனமானது அர்த்த ஞானத்திற்கு காரணம் என்று லோகத்திலேயே சித்தமான விஷயம். இத என்ன பண்ண முடியாது? அபூர்வ விதி மாதிரி விதிக்க முடியாது. அவகாதவத்து நியாமகம் நச்சைவாதா, அவகாதத்தை போல நியம விதியா இருக்கட்டுமேன்னு கேட்டா அதுவும் கிடையாது.
अतः तस्मात् कारणात् வைதாரம்போ ந சம்பவி. அப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினால, இந்த அதிகரணத்தினுடைய ரெண்டாவது ஸ்லோகத்தினால எதை சொல்லி கொடுத்தா? பூர்வபக்ஷத்தை மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். அபூர்வ விதி கிடையாது, நியம விதி கிடையாது, அதனால இந்த சாஸ்திரம் வைதமாக ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. இப்ப மூணாவது ஸ்லோகம். தர்ஷா பூர்வவதஸ்த்யத்ர தர்ஷ அபூர்வவது அஸ்தி அத்ர. தர்ஷ அபூர்வமானது எப்படி அவஹரணத்துக்கு பிரயோஜகமாக இருக்கிறதோ, யதா தர்ஷாபூர்வ பிரயுக்ததயா அவஹரணம் நியம்யதே அவசியம் கிரியதே ததானீமேவ அபூர்வம் உற்பத்தியதே இத்யதः தத்வத் அஸ்தி அத்ர கிமஸ்தி கிரத்வபூர்வம் நியாமகம். தத்தத் கிரத்வபூர்வம் நியாமகம், சர்வகிரத்வபூர்வம் நியாமகம். எல்லா கிரத்துல இருக்கக்கூடிய அபூர்வமும் இங்க நியாமகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி அத்தியனம் பண்ணி அர்த்த ஞானம் சம்பாதிச்சுண்டு கிரத்து அனுஷ்டிச்சால் மட்டும்தான் கிரத்வபூர்வம் உண்டாகும் அப்படின்னு இங்கேயும் அந்த அபூர்வமானது நியாமகமாக இருக்கு அப்படின்னு சித்தாந்த யுக்தி. அதனால என்ன பண்ணணும்? அர்த்த நிர்ணாயகம் சாஸ்திரம் அத ஆரபியதாம் விதேஹே விதேஹே விதி பிரயுக்தமாக அர்த்த நிர்ணாயகமான இந்த சாஸ்திரமானது ஆரம்பியதாம் ஆரம்பிக்கப்படட்டும். இப்படி 3 ஸ்லோகங்களால யாருடைய மதத்தை சொல்லி கொடுத்தார்? பாட்ட மதத்தை சொல்லி கொடுத்தார். இப்போ இதே மாதிரி 3 ஸ்லோகங்களை வச்சுட்டு குரு மதத்தை சொல்லி கொடுக்கிறார். அதவா அத்தியாபனாத் சித்தேஹே நைவ அஸ்தி அத்தியனே விதி. எடுத்த உடனே கண்டிச்சுட்டார் பாருங்க பாட்ட மதத்தை. அத்தியாபனாத் சித்தேஹே அத்தியாபனாதேவ அத்தியன சித்தேஹே ந அஸ்தி அத்தியனே விதி. சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற விதி தேவையே அல்ல. அத்தியனத்தை விதிக்கிறதுக்கு தேவையில்லை. நாபேட்சத்தை அத்தியாபனேனைவ அத்தியன சித்திர் பவதி. अतः पृथक अध्ययन विधायकं शास्त्रं नापेक्षितम्. तेन पूर्वोत्तरौ पक्षौ प्रसाध्यौ अन्य हेतुभिः तेन तस्मात् कारणात् यस्मात् अस्माभिः अध्ययन विधिः पृथक् न अङ्गीकृतः तस्मात् पुनः तदेव अधिकरणम् अन्येन प्रकारेण साधनीयमस्ति. तेन अध्ययन विधि अनंगीकारादेव पूर्वोत्तरो पक्षौ प्रसाध्यौ साधनीयौ अन्य हेतुभिः अन्येन प्रकारेण. எப்படி விதேயா அத்தியாபனம் சித்தேத் பாலஸ்யார்த்ததியம் வினா. பூர்வபக்ஷா விதேயமாக இருக்கக்கூடிய அத்தியாபனம் விதேயः யத் அத்தியாபனம் தத் बालस्य अर्थधियं विना शिष्यस्य अर्थज्ञानं विनापि सिद्ध्येत् अवश्यं सिद्ध्येदेव. तेन तस्मात् निर्विषयं शास्त्रम. அர்த்தஞானம்னு வந்தா தானே அந்த இடத்துல சந்திக்தார்த்தம்னு ஒண்ணு வரும். அந்த சந்திக்தார்த்தத்துல நிர்ணயம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரம்னு ஒண்ணு வேணும். அர்த்தஞானமே வேண்டாம் சொல்லியாச்சே. தேனா निर्विषयम् इदं शास्त्रं किंच निष्फलं चेति उपेक्षताम. அர்த்தஞானமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா சந்திக்தார்த்தமா இருக்கவே இருக்காது. சந்திக்தார்த்தமா இருந்தாதான் நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம் தான் இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். அதுவும் கிடையாது. விஷயமும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை இந்த சாஸ்திரத்துக்கு. அதனால இதம் நிஷ்பலம் சாஸ்திரம் நாரம்பணீயம் இது பூர்வபக்ஷः. सिद्धान्तः उच्यते स्वतः प्राप्तार्थबोधस्य वेदात् प्रतीयमानस्य अर्थस्य विवक्षा अनपनोदनात्. विवक्षा नास्ति इति त्यक्तुम् अशक्यत्वात्. அந்த வேதத்திலிருந்து படிக்கும்போது நமக்கு தெரிகின்ற அர்த்தத்தை இது விவக்ஷிதமானது இல்லைன்னு ஒதுக்க முடியாது என்பதனால் அந்த இடத்த என்ன கிடைச்சிருது? அர்த்த ஞானம் வந்துடுது. வந்தாச்சுன்னு சொன்னா அங்க சந்தேகத்துக்கு உரியதான இடங்களும் வந்துடும். விஷயாதி சுசம்பாதம் விஷயः அதுனா சம்பன்னः. अतः शास्त्रम् आरभ्यते ततः तस्मात् संदिग्धार्थ निर्णयाय इदं शास्त्रम् आरभ्यते वैधम् आरभ्यते इति 3 श्लोकैः गुरुमतमपि अनूदितं सम्यक् वर्तते. अत्र समापयामः.
वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्.